அனைவருக்கும் வணக்கம். தம்பம் என்ற அசூரி லட்சணத்தில் இருந்து விடுதலை அடைவது எப்படி? அப்படிங்கிறத இன்னைக்கு கேள்வியா வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஞானேஸ்வரி புக்கு. சரி, இப்போ இந்த டம்பம் அப்படிங்கிறத ஒரு அசூரி லட்சணங்கள்ல முதன்மை லட்சணமாக குறிப்பிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். டம்பம்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். அவரே கொடுத்த விளக்கம் என்னன்னா, "தான் செய்த தர்மத்தினை" அப்படின்னு சொன்னா, இங்க தர்மம் அப்படிங்கிறது தானம் கொடுத்தல் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. தர்மம்னா நல்லது. என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்றீங்களோ, அதெல்லாம் தர்மத்தில இருக்கீங்க. வேத சாஸ்திரங்களின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலே நீங்கள் தர்மத்தில இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நல்லவனாக வாழ்ந்தாலே நீங்கள் தர்மத்தில இருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு தர்மசீலனாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தர்மசீலனாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, நான் தர்மசீலனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும்னு நீங்க நெனைச்சுட்டீங்கன்னா, நீ வந்து டம்பத்தில இருக்கிறார். சரியா? என்னய்யா இது வம்பா இருக்கு. தர்மசீலனா வாழ்றத போய் யாராவது திட்டுவாங்களா? சீலனா வாழ்றது தப்பில்லப்பா. நீ தர்மசீலனாக வாழ்கின்றாய் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் நீ ஆசைப்படுற பாத்தியா? அதுக்கு பேரு தான் அஷூரி லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய அசுர குணம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறார். சரி, ஏன் அந்த அளவுக்கு அது திட்டுறார் அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு முன்னாடி, ஞானதேவரின் வாயிலாக தம்பம் என்றால் என்னவென்பதை சொல்லிவிட்டு நான் படிக்கின்றேன். இந்த அசூரி சம்பத்தியில் அடங்கிய தோஷங்களுக்குள் தானே பெரியது என்று பேரிக்கை அடித்துக் கொண்டிருக்கும் தோஷம் தம்பம் ஆகும். இருக்கிற குணங்கள் அசுர குணங்கள்லயே மோசமான குணம் தம்பம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காருப்பா. நமஸ்காரம் முதலிய சேவைகளால் சகல பாவங்களையும் போக்கி வைக்கும் தீர்த்தம் என்று சொல்ல வேண்டிய தன் தாயை ஜனங்கள் பார்க்கும்படி நக்னம் செய்து வைத்தால் அவளே தான் கெட்ட கதி அடைவதற்கு காரணமாதல் போலே. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காருன்னா, தர்மம் செய்வதுன்றது நல்லதுதான். நல்ல காரியம் தான். நல்ல விஷயம் தான். ஸோ நல்ல விஷயம் கெட்டதா போகுமா? அப்படின்னா போகும். எப்படி அப்படின்னா, தாய் அப்படின்னா வணக்கத்திற்குரியவள். இந்த தாயை நாம் வணங்கிக் கொண்டிருக்கும் வரை, அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் வணக்கத்திற்குரிய தாயை நாம வந்து கேலி, கிண்டல் பண்ணி அவங்கள திட்டிட்டு இருந்தோம். அது ஏதோ ஒண்ணு ஆ அவர்கள் மனம் புண்படும்படியாக நடந்து கொண்டிருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, உனக்கு தாயை கொடுத்தான் இறைவன். எதற்காக? நீ அவளுக்கு சேவை செய்து புண்ணியம் சம்பாதிப்பதற்காக. ஆனால் நீ என்ன செய்கிறாய்? அவளை திட்டி பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். ஸோ யூ ஹேவ் கிவன் சம்திங் ஃபார் வாட் அப்படின்னா, எதுக்காக உனக்கு அது கொடுக்கப்பட்டது? உன் நன்மைக்காக. ஆனால் அதை நீ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்க? உன் தீமைக்காக. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் அவர் கோட் பண்ண விரும்புறார். ஸோ தர்மம் செய்வது எதற்காக? நன்மை தர்மம் என்பதற்காக. ஆனா அதையே நீ வந்து வெளியில தம்பட்ட அடிச்சிட்டேன்னா, தீமையா மாறிடும்டா. ஸோ நன்மை கருதி நன்மையாக வந்த ஒரு விஷயத்தை தீமையாக மாற்றிக்கொள்வது தம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காகவே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள காட்டியிருக்கார். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன காட்டுறாருன்னு பார்க்கலாம். சகல அபிஷ்டங்களையும் சம்பாதித்துக் கொடுப்பதான குருபதிஷ்டானமான மந்திரமே நாற்சந்தியில் யாவரும் அறிய எடுத்துச் சொல்லப்படுவதால் சகல அனிஷ்டைகளுக்கும் காரணமாதல் போலே. அது 2வது எக்ஸாம்பிள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குருவு ராமானுஜாச்சாரியார் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த இடத்துல. இவர் வந்து தன் குருவை வந்து பல டெய்லி பல கிலோமீட்டர்கள் நடந்து, 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 நடந்து போய் கேட்கிறார். "உனக்கு மந்திரோபதேசம் நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் தள்ளி பிறகு கடைசியாக அவருக்கு அந்த மந்திரோபதேசம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மந்திரோபதேசம் சொல்லப்படும்போது, அது மிகவும் ரகசியமாக காக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதி. அது காலங்காலமாக காப்பாற்றிக் கொண்டு வருகின்ற ஒரு விதியாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கிறோம். ராமானுஜாச்சாரியார் கேஸ்ல ராமானுஜனுடைய இன்டென்ஷன் பியூரா இருந்ததுனால, அது நம்ம போற்றுதற்குரிய விஷயமா மாறிடுச்சு. ஆனா, அதுவே தான் எப்படி மந்திரத்த வாங்கிட்டேன் பார்த்தீங்களா? எனக்கு அந்த மந்திரம் தெரியும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாருக்கும் உன் பெருமையை பேசுவதற்காக காட்டினால், அது என்ன ஆயிடும்னா, டோட்டலா பாபமா போயிடும். இப்ப அவ்ளோ கஷ்டப்பட்டு நீ மந்திரத்த சம்பாதிச்சுட்ட. ஆனா, அந்த மந்திரத்த வீணா 4 பேர்கிட்ட அறியும்படியாக நீ சொல்றதுனால, கண்டிப்பா அதுவே பாவமாக போய்விட்டது. புண்ணியம் சம்பாதித்து, அதுவே பாவமாக மாற்றிக்கொள்ளும் ஒரு அவலநிலை ஏற்படுகிறதல்லவா? இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, தான் பெரும் வெள்ளத்தில் முழுகிக் கொண்டு ஜனங்களை சுகமாக தாண்டி வைக்கும் படகே, அதை தலைமேல் கட்டிக்கொண்டவனே ஜலத்தில் மூழ்கி விடுவது போலே.
போஷ அடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாவே இது ரிலேட்டட் இந்த ஒரு பாயிண்ட் புரிய வைக்கிறதுக்காக தான். ஒரு நதி இருக்கு குறுக்க ஒரு இடத்துக்கு போகணும். பெரிய நதி குறுக்க வந்துருச்சு. இப்ப அந்த நதிய தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சகாயம் தேவைதான். சகாயம் என்ன வேணும்? படகு வேணும். கிடைச்சிருச்சு. படகு கிடைச்சிருச்சு. கிடைச்ச படக அருமையா யூஸ் பண்ணி தாண்டி போயிருக்கலாம் இல்லையா? என்ன பண்ணியிருக்கான் அந்த பையன்? படக தூக்கி தலை மேல வச்சுட்டு நதிக்குள்ள இறங்கியிருக்கான். இந்த லூசு பையன் சும்மா இறங்குனாலே மூழ்கி போயிடுவான். ஆனா, படகு இவன் சகாயத்துக்காக குடுத்தா, அத தூக்கி தலை மேல வச்சா ரொம்ப வேகமா மூழ்கி போவான் இல்லையா? ஸோ திஸ் வே எப்படி ரிலேட் பண்றாரு பாருங்களேன். அப்போ நீ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு தர்மசீலனாக வாழ வேண்டும் என்று, நீ அந்த சாஸ்திரத்துல சொல்லபடி தர்மசீலனாக வாழ்ந்துட்ட. அப்படின்னா படகு கிடைச்சிருச்சு. சரியா? அந்த படக எப்படி யூஸ் பண்ணணும்? தன் நன்மைக்காக யூஸ் பண்ணணும். சரியா? லூசுத்தனமா நீ வெளிய தம்பட்ட அடிச்சா, அந்த படக தல மேல தூக்கி வச்சுக்கிட்டு முழுகி போற மாரிடா. ஏன்டா கிடைச்சதும் கடைசில வீண் பண்ணிட்டியேடா! அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஸோ அதோட ரிலேட் பண்றாரு இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம்பிள்ல. ஓகேவா? தேகத்தை போஷித்து ஜீவிக்கச் செய்யும் அன்னமே அதை சாப்பிடும்போது அதில் பெருமையை எடுத்து வர்ணிக்கிறவனுக்கு விஷமாகி விடுவது போலே. ஆ நம்ம தேகத்த போஷிக்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த போஷிக்கிறதுன்னா நம்ம ஸ்ட்ரென்த்தா, ஆரோக்கியமா வாழ்றதுக்காகத்தான் சாப்பாடெல்லாம் சாப்பிடுறோம். அந்த சாப்பிடுற சாப்பாட்ட நான் அப்படியாக்கும், இப்படியாக்குது என்ன டேஸ்ட் தெரியுமா? இந்த மாரி எவனாவது சாப்பிட்டுருக்க முடியுமா? உங்களாலலாம் இந்த டேஸ்ட்ல சாப்பிட முடியாதுடா, நான் அப்படி சாப்பிடுறேன்டா, இப்படின்னு சொல்லிட்டு நீ பேச ஆரம்பிச்ச அப்படின்னா, மறுநாள் பார்த்தீங்கன்னா, அவன் வியாதியில இல்ல வயித்தால போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். சரியா? அது கண் பட்டுடுச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படியோ இந்த மாரி பேசுறதுனாலேயே ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டிய அன்னம் இப்ப என்ன குடுத்துருச்சு? வயித்தால போக வச்சுருச்சு. அப்படிங்கிற மாரி வருதா இல்லையா? ஆல் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ அழகா ரிலேட் பண்றாருன்னு பாருங்க. தர்மசீலனாக வாழ்வது தப்பல்ல. அது உன் நன்மைக்குரியது தான். ஆனால் நன்மைக்குரியதை நீ இப்படி தம்பட்டம் அடிப்பதன் வாயிலாக உனக்கு தீங்கிழைக்கக் கூடியதாக மாற்றிக் கொள்கின்றாயடா! ஆதலால் சொல்லுகின்றேன் இது மிகப்பெரிய அசுர குணம் என்று. அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா, ஒரு மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய விஷயத்தையே கடைசியில நாசம் பண்ணிடுச்சுன்னா, அது அசுர குணம் தானே! அப்படின்னு சொல்ல வரார். ஐஹீஹா முஷ்கீஹ சுகங்களை கொடுத்துதவி சம்சாரத்தையும் தாண்டி வைக்கும் தர்மமே. நீ தர்மமா வாழ்றது தப்பில்ல. அது இந்த லௌகீக சுகத்தையும் கொடுக்கும், ஆன்மீக சுகத்தையும் கொடுக்கும். ஏன்னா தர்மம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. தர்மசீலனாக வாழ்வது நல்ல விஷயம் தான். இல்லன்னு இல்ல. ஸோ சம்சாரத்தை தாண்டி வைக்கும் தர்மமே பலரறிய எடுத்துக் கூறினால் தோஷத்தை உண்டு பண்ணி வைக்கிறது. ஆகவே தன் வாக்கால் தான் செய்த நன்மைகளை யாவரும் அறியக் கூறுவதால் அவையே தீமைகளாகி விடுகின்றன. இப்படி செய்வதுதான் தம்பம் என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அழகா ஞானதேவர் அந்த தம்பம் அப்படிங்கறத அசுர குணம்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டார். இப்ப நம்ம முக்கியமா இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹவ் டு கல்டிவேட் இட். ஏன்னா நமக்கு ஜென்ரலாவே என்ன தோணுது அப்படின்னா, என்னய்யா என்ன தப்பு இருக்கு? ஏங்க நான் செஞ்சத கூட சொல்லக்கூடாது அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபீல் வேணாமா? எனக்கு ஒரு என்னது மோட்டிவேஷன். நான் வந்து எனக்கு பாராட்டுக்கள் பல குவிகின்றன என்றால், அந்த பாராட்டுக்கள் என்பது எனக்கு மோட்டிவேஷனாக அமையும். இன்னும் நிறைய தர்மமாக நான் இருப்பேன். தர்மசீலனாக வாழ்வேன். டேய் அவன் தர்மசீலன்டா. நான் தர்மசீலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இன்னும் தர்மத்துல இருக்கணும். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நான் தர்மசீலனா தானே இருப்பேன். இதை ஏன்யா குற்றம் சொல்றே? அப்படின்னு எல்லாம் நிறைய பேருக்கு தோணும். ஆனா இப்படி சொல்லிட்டாரே, ஏன் சொன்னாருன்றத ஆராய்ச்சி பண்ணணும்ல. சோ நீ மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக தர்மசீலனாக இருக்கணும்னு அவசியம் இல்ல. தர்மசீலனாக வாழ்வது என்பது உனது கடமை. அப்படி வாழ்வதால் உனக்கு ஏற்படுவது மிகப்பெரிய சந்தோஷம் என்ற ஆனந்தம் என்ற ஒரு வரம். இது உன் நன்மையை தேடிக் கொள்வதற்காக நீ செய்வது. அடுத்தவன் நன்மையை தேடிக் கொள்வதற்காக நீ செய்வதல்ல. நீ தர்மசீலனாக வாழ்வது உன் நன்மையை தேடிக் கொள்வதற்காக. ஆனால் அந்த தர்மம் சொல்வது அடுத்தவன் நன்மை கருதி நீ வாழ்ந்தால் நீ தர்மசீலனாக இருப்பாய் என்று. பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா அது உன் நன்மை செய்வதுதான் அப்படின்னு பார்க்க முயற்சிக்கலாம். சரி, இப்ப என்னுடைய விஷன்ல இருந்து இதை பாக்குறேன். ஏன் கம்பத்தை இவ்வளவு பெரிய அசுர குணமா சொல்லிட்டார் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, கொஞ்சம் ஹையர் நாலேஜ்ல இருந்தே யோசிக்கலாம். நான் யார்? இந்த உலகம் என்னது? எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுப்பா. இங்க எல்லாமே ஒண்ணுதான்ப்பா பலவா இருக்கு. அட சும்மா நாச்சுக்கும் மாய லீலைக்காக உயர்வு தாழ்வு என்ற வேஷங்களில் இருக்கின்ற அதில்
எதுவுமே உண்மையில் உயர்வும் கிடையாது, உண்மையில் தாழ்வும் கிடையாது என்பதுதானே உண்மை. அந்த உண்மை கண்கொண்டு பார்க்கும்போதுதான் தெரிகிறது இந்த டம்பம் என்பது எவ்வளவு பெரிய அசூர குணம் என்று. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மகத்தான நானே அனைத்தும் அல்லது சமபாவனா அனைத்தும் ஒன்றே என்ற அந்த அற்புத ஞானத்தை சிதறடிக்கும் குணமாக இருக்கின்றது இந்த டம்பம் என்கின்ற குணம். எப்படிங்கிறீ கேக்குறீங்களா? ஏன் வருது டம்பம்? டம்பம்னா என்ன? தன் முன்னாடி இருப்பவனுடைய கம்பேரிஷன்ல வருது. தன் முன்னாடி இருக்கக்கூடியவனை விட தான் உயர்ந்தவன் என்று தன்னை காட்டி, அப்ப எப்ப தான் மற்றவர்களை விட உயர்வாக தன்னை காட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் சமபாவனை என்ற அற்புத ஞான தத்துவத்தை இழக்க வைக்கின்றது இந்த டம்பம் என்ற மகத்தான மோசமான குணம். மகத்தான குணம்னு சொல்லக்கூடாது, மோசமான குணம்னு சொல்லணும். சரி, அது வெரி பேசிக் என்னுடைய சுயத்தை இழக்க வைக்கின்ற ஒரு மோசமான குணமாக அந்த டம்பம் விளங்குகின்றது. அப்போ இங்க அனைத்தும் ஒன்றென்ற அந்த ஃபீல் எதனால கெடுது அப்படின்னா அந்த டம்பத்தினாலதான் கெடுது. ஏன்னா தன்னை எல்லோரும் உயர்வாக பார்க்க வேண்டும், மற்றவர்கள் தன்னை விட மட்டமாக இருக்க வேண்டும். இது மொமெண்ட் அப் அண்ட் டவுன் ஃபீலிங்கே வந்து டம்பம் என்பது ஒரு மோசமான வியாதியிலிருந்து உருவாகிறது. ஆதலால் ஞானதேவர் இது மிகப்பெரிய அசுர குணமாக சொல்லி இருப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. சரியா? இது ஒன் ஆஃப் தி மேஜர் பாயிண்டா நான் வைக்கிறேன். வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா, இங்கே அஸ் எ ஜீவன் என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது நான் செய்வது என்பது உண்மையில் நான் சொன்னது முதல்லயே சொன்னேன், கடமை. இட்ஸ் மை டியூட்டி. ஒருத்தன் டியூட்டியை பண்ணிட்டு நான் பெருசா சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அது கேவலமா இருக்குல்ல. டியூட்டியை பண்ணாம இருந்தா பாவம். டியூட்டியை பண்ணிட்டேன் அப்படிங்கிறது புண்ணியம்லாம் சொல்லக்கூடாதுங்க. டியூட்டி பண்றது உன் டியூட்டிடா. இது பண்ணிட்டு என்ன பெருமை வேண்டி கிடக்கு? ஒருத்தன் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வர்றதுன்றது ஒரு ஸ்டூடெண்டோட டியூட்டி. சரியா? நான் தெரியுமா, நான் காலையில போயிட்டு சாயந்தரம் தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத எவனாவது பெருமையா பேச முடியுமா? பேசினது கேவலமா இல்ல? சோ தர்மசீலனாக வாழ்வது என்பது ஒரு டியூட்டியாக வைத்துக்கொண்டு அந்த டியூட்டியே பெருமை பேசிட்டு இருக்க. there is no rights to talk that this is great. நான் வந்து நல்லவன், நான் நல்லவனாக வாழ்றதுன்றது உன் கடமை. நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? என்ன லூசுத்தனமா இருக்கு? எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரனாக ஆக்குகின்றது இந்த டம்பம் என்கின்ற ஒரு மோசமான குணம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். அதனாலேயும் கூட அவர் எந்த அளவுக்கு இந்த டம்பம் அப்படிங்கிறது அசூர குணம் என்று சொல்லி இருப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. வேற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து உண்மையில எதை செஞ்சாலும் அதை நான் செய்ய முடியாது இல்லையா? என்னை ஆட்டுபவன் ஒருவன் இருக்க, நான் அவனின் கைப்பாவையாக இருக்க, இதில் என்ன பெருமை எனக்கு வேண்டி இருக்கின்றது? ஒட்டுமொத்தமாக தர்மம் என்றால் என்னவென்று அவனே கற்றுக் கொடுத்து, அந்த தர்மத்தில் இருந்தால் பேரின்பம் கிடைக்கும் என்று உணர்த்தி, என்னை தர்ம பாதையில் அழகாக வழி நடத்தி, நான் அதர்ம பாதையில் சென்றாலும் கர்மா என்ற பெயரிலே பலார் பலார் என்று அடித்து, என்னை சரியான பதையில் அழைத்து சென்று தர்மவானாக வாழ வைத்துக் கொண்டிருப்பது யார் என்றால் அது என் குருநாதன் அல்லது என் ஈஸ்வரன் அல்லவா? அதை மறந்துட்டு நான் தர்மசீலன் அப்படின்னா பெருமை பேசிகள் என்னங்க இருக்கு? நான் லூசு பையங்க. என்னையும் தர்மசீலனாக மாற்றி கர்மாவில் துணை கொண்டு அவன் அருளால் இன்று நான் தர்மம் செய்கின்றேன் என்றால் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என்ற ரீதியிலே இந்த தர்மசீலனாக வாழும் அந்த வாழ வைத்த பெருமை அவன் அல்லவா என்றல்லவா நான் சிந்தித்திருக்க வேண்டும். அதையும் செய்யல. நான் சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு என்று நான் சிந்தித்து பார்த்தால் இந்த டம்பம் என்பது அஞ்ஞானத்தின் வேறாக இருக்கின்றது, ஞானத்தின் முதல் எதிரியாக இருக்கின்றது. அதனால் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று புரிந்திருக்கும். ஏன்னா மேலோட்டமா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னப்பா நான் செஞ்ச நன்மையை கூட சொன்னா இதுல என்னப்பா தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இதுதான் மிகப்பெரிய தவறு என்று அவர் கூறியிருப்பதன் நோக்கம் உங்களை உணர்ந்திருக்கு. ஆன்மீக கண் கொண்டு பாருங்கள். நீங்க ஜஸ்ட் மேலோட்டமா லௌகீக கண் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைட்டு மாதிரி தோணிடலாம். பட் ஆன்மீக கண்டு பார்க்கும்போது ஏன்னா சமபாவனா தான் அதனுடைய வேறு. ஆனா அதை வந்து டோட்டலா டெஸ்ட்ராய் பண்றது இந்த டம்பம். ஈகோவினுடைய உச்சம் இந்த டம்பம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அகங்காரத்தை எந்த அளவுக்கு வெறுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் டம்பத்தையும் வெறுப்பீர்கள் என்று சொல்லி இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி இந்த டம்பத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடைய வேண்டும் என்பது எனது பதிலாக வைத்து நிறைவு செய்கின்றேன்.